நம்ம பக்குவத்தில் இன்றைக்கி சிக்கன் 65 பண்ண போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம பக்குவத்தில் மசாலா கலந்து இன்றைக்கி சிக்கன் 65 பண்ண போகிறோங்க. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம அதுக்கு தேவையான மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கு 1 கிலோ தேவையான 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெறுமிளகாத்தூள் ரெட் சில்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்தது பெப்பர் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ரைஸ் ஃப்ளவர் அரிசி மாவு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு கிறிஸ்பிக்காக தான் இந்த அரிசி மாவு. அடுத்தது தயிர் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் அதனால் நான் 1/2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம லெமனை பிழிஞ்சு விட்டுக்குவோம். நல்லா புளிப்பு காரெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா ஒரு 3/4 பழம் பிழிஞ்சிக்கலாம். நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனு சால்ட்டு சேர்த்துக்குவோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியில் விட தேவையில்ல. நமக்கு இந்த தயிர் இந்த லெமனு இதுலேயே நமக்கு தண்ணி விட்டு வரும். சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி விட்டு வரும் லைட்டாக. அதனால் அப்படியே நம்ம தண்ணி விடாமையே எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு 1/2 hour நம்ம ஊற போட போகிறோம். நல்லா மசாலாலாம் நல்லா இந்த சிக்கனில் இறங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இதை அப்படியே ஒரு 1/2 hour நல்லா நம்ம ஊற போடுவோம். அப்போ தான் இது மசாலாலாம் நல்லா சிக்கனில் இறங்கும். நம்ம ஃப்ரை பண்ணோன்னே நல்லா மசாலா நம்ம சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பி கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற போட்டுடுவோம். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க போகிறோம். நல்லா 1/2 hour நம்ம சிக்கனை நல்லா மசாலாலாம் தடவி ஒரு 1/2 hour நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் போட்டோம். இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு மசாலாலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிக்குவோம். கரெக்டாக ஹீட் ஆகிருக்கு. இப்போ நம்ம பீஸை ஒவ்வொன்றா எடுத்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருக்கு. ஒரு பீஸை போட்டுக்குவோம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பக்கம் குக் ஆனோடனே மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அப்படியே பரட்டி போட்டுக்குவோம். நல்லா மசாலாலாம் கரையாமல் நல்லா ஃப்ரை ஆகி வருது பாருங்கள். நம்ம இதே பக்குவத்தில் மசாலா சேர்த்து நல்லா நம்ம 1/2 hour ஊற போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இது எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். நல்லா மசாலாலாம் எண்ணெயில் கரையில் பாருங்கள். அடுத்தது போட்டுக்குவோம்.
அப்படியே குக் ஆகி வரட்டும். அப்புறமா நம்ம பரட்டி போட்டுக்கலாம். ஒன் சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும். அவ்வளோதான், எல்லாம் திருப்பி போட்டிருக்கோம். அடுத்தது வெந்த உடனே நம்ம எடுத்துருவோம். அது இதுவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்தது போட்டுக்கலாம். நல்லா செமையாக இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நம்மளோட பக்குவத்தில் சிக்கன் 65 போட்டுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா சூப்பராக எம்மியாக நம்ம இன்றைக்கி சிக்கன் 65 போட்டிருக்கோங்க. நம்ம கைப்பட மசாலா ரெடி பண்ணி நம்ம இன்றைக்கி நம்ம பக்குவத்தில் இன்றைக்கி நம்ம மசாலா ஆட் பண்ணி நம்ம இன்றைக்கி சிக்கன் 60 போட்டிருக்கோம். நீங்களும் எப்படி இதே மாதிரி மெத்தடில் போட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்து நல்லா சாஃப்டாக உள்ளே மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லா நமக்கு கறி வந்திருக்கு பாருங்கள். ஒரே கையிலே நம்ம பிச்சிடலாம் பாருங்கள். அவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கறி. நல்லா அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நமக்கு சாஃப்டாகவும் இருக்கு பாருங்கள். ஒரே கையிலே நம்ம பிச்சிட்டோம் பாருங்கள். ஒரே கையில் தான் நான் பிச்சு காட்டுறேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் சிக்கன். நீங்களும் இதே போல் இதே அளவில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாரி நிறைய வீடியோஸ் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வாங்க நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பிளேட்டை நம்ம சர்வ் பண்ணுவோம்.